தமிழுக்கு தலைவர் சிவபெருமான், தமிழுக்கு தாத்தா ஊபை சாமிடார். அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்க கூட அந்த எல்லாமல்ல பரம்பொருளை வணங்கணும். ஆதி எல்லாம் பூத்தவளை அண்டமெல்லாம் காத்தவளை அந்த முத்துமாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா செல்லாத்தா மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா எங்களை மாறாத்தா கண்ணாத்தா எங்களை மாறாத்தா இது கண்களிலிருந்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா உங்கள் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாழாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த உங்களை இல்லாத்தா தேடி வந்த உங்களை இல்லாத்தா இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க கூற தீர்த்து விட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க பூரா தீர்த்து விட்டு மனமான வாழ்வு கொடு மாறியாத்தா இது மனம் இறங்கி வாழ்ந்து விட மாறியாத்தா உங்கள் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து போலாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பசுபால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றினிலே பூத்த வந்தோம் மாறியாத்தா புற்றினிலே பூத்த வந்தோம் மாறியாத்தா நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியவள் வாழாக வாழ்வுகள் மனமான வாழ்வு கொடு மாறியாத்தா இது மனதிருந்து மாட்டு விடு மாறியாத்தா உங்கள் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாழாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா எங்களை மாறாத்தா கண்ணாத்தா எங்களை மாறாத்தா இது கண்களிலிருந்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா அருகில் மாதா கருமாரியாத்தா அருகில் மாதா கருமாரியாத்தா அம்மா தாயி கருமாரி அருள்வாயி சுகமாயி 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 இப்படியெல்லாம் வந்து அவங்களோட சிற்றூரை ஆளக்கூடிய நம்பி மன்னனுக்கு நங்கமுகனுக்கு 7 ஆம்பளப்பிள்ளை இருந்த அவங்களோட பெண் குழந்தையில் என் முருகப்பெருமான் அருளாளர் வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்தில் கண்டெடுத்தனால வள்ளினை பேர் வச்சாங்க. அதே நேரத்தில் குறிஞ்சி கடவுள் யார்? முருகப்பெருமான். பெண் குழந்தை கிடைச்சிச்சுன்னா அந்த பெண்ணையே காவலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு வேண்டுதலுக்கு இணங்கி காவலுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? முருகப்பெருமான மனசார காதலிக்கிறக்காக வந்திருக்கேன். இப்போ அதே நேரத்தில் தாய் தப்பட்டு சொல்கிற விஷயம் தான் சொல்ல முடியும், எல்லா விஷயங்களும் சொல்ல முடியாது. இப்போ நல்லது சொன்னால் இந்த காலத்தில் யாரும் கேட்டுக்கிற மாதிரி இல்லை. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்வாங்க. ஏன்னா ஒரு நாடக சிறப்பான முதல்ல ஒளிபெருக்கி, இரண்டாவது பக்கமேளம்,
மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாருன்னா ரசிக பெருமக்கள் இருந்தாதான். இந்த ரசிக பெருமக்கள் இல்லைன்னா நாடகமே கிடையாது. நாடகத்தில் மட்டும்தான் பேச்சு இருக்கும், பாட்டும் இருக்கும், நடிப்பும் இருக்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதைத்தான். பாரதி ஒளிபெருக்கி அண்ணா அவர்களுக்கு நன்றிகந்த வணக்கம். இசைக்கலைஞர் 4 பேர்த்துக்கு நன்றிகந்த வணக்கம். அனைத்து அன்புலங்களுக்கு நன்றிகந்த வணக்கம். அதே நேரத்தில் 4வது யூடியூப் சேனல் 2 பேருமே வந்திருக்கீங்களா? முருகன் அண்ணா அவர்களுக்கும் பாண்டி மகன் அவர்களுக்கும் நன்றிகந்த வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ஆச்சு, இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். முருகப்பெருமானுக்காக நான் காத்திருக்கேன். அவர் எப்போ வருவார் அப்படின்னு வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருந்தாங்க கூட கலை கலை. இப்போ முருகப்பெருமானை நான் காதலிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் யாரையும் மனசில் நினச்சிருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை. பார்த்தாவே தெரியுது, கழுத்தை திருப்பி அந்த பக்கம் போட்டுருவேன். மிருதங்காருக்கு தான் அந்த பழக்கம். மனிதன் பிறந்ததுலேருந்து சாகர வரையும் காதல் இருக்கணும். காதல் இல்லாமல் உலகமே கிடையாது. இருமணமும் சேர்ந்தால் தான் திருமணம். இப்போ இருமணமும் சேரலைன்னா வெறுமணம் தான். ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணோட மனசு ஒன்று சேரணும். ஆண்டவனுக்கார தம்பி நீங்கள் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. மிருதங்கார தம்பி ஒருத்தர் தான் உண்மையை சொல்லுவாப்புல. அந்த வேலைக்கே விளையாண்டுருக்கீங்களா? தாய் தகப்பன் கேட்குற விஷயங்கள் தான் கேட்க முடியும், எல்லா விஷயங்களும் சொல்ல முடியாது. இப்போ முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. நான் 2ஆம் தரமாக வாக்கப்பட்டு போனால் சக்கலாத்தி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் கூட ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இப்போ நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடித்து தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது தான் தெரியும். அது வரையும் நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. எப்போ தெரியுங்களா? அவங்க ஒரு திருமணம் முடித்து தன்னோட குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய வளர்க்குறோமே, அதே போல தானே நம்மளை வளர்க்கும் போது தாய் தப்பம் கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. அப்போ தாய் தந்தையோட அருமையும் பெருமை எப்போ தெரியும்? 40 வருஷம் தான் தெரியும். அது வரையும் நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்போ முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார்? அவருக்காக முனசுலாஷு எப்படி தெரியுமா? எங்கே நான் காண்பேன் என் காதலன், எங்கே நான் காண்பேன்
அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டில் பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல் பிறந்த வீட்டுக்கு தன்னால் பெருமை சேரும். இப்போ திருமணம் முடித்தவங்க பெண்கள் வந்து எத்தனை இடத்துல குங்குமம் வைக்கணும்? எத்தனை இடத்துல? எங்களுக்கு தெரிஞ்சு 2 இடத்துல வைப்பாங்க. நெத்தியில் 1, தாலியில் 1. அப்படியா? ஆமாம். இங்கே வைக்கிறது? சரி 3. இல்லை இல்லை இல்லை, பெண்கள்கிட்ட தான் கேட்குறேன். அதான் பெரிய நீங்கள் சொல்லுங்க. காலத்தில் கூழை குடிச்சு 120 வயசு வாழ்ந்தாங்க. இப்போ தண்ணியவே நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிட்றோம். 40 வயசை தாண்ட முடியுதா? முடியல. சுகர் இல்லாத மனுஷனும் ப்ரெஷர் இல்லாத மனுஷனும் உலகத்தில் பார்க்க முடியுமா? எல்லாம் இந்த நவாப்பரிசி பண்ணுற வேலை. ஏன்னா தலைவலிச்சா தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி நின்றோம். சுகருக்கு மாத்திரை போட்டால் சுகர் நிற்கணும்ல. ஆமாம். ஏன் அது என்ன சாகிற வரையும் சுகர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா? சுகருங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு. அது நம்ம தான் எதை நம்ம நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். கெட்ட விஷயம் அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம அதை கண்டுக்கவே கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் குளத்தில் தண்ணி எடுத்து குடித்தாலும் கூட குளத்து தண்ணீரில் பூச்சி செத்துருக்கும்ல. பூச்சி செத்துருந்தாலும் விஷம் தானே. அந்த தண்ணி எடுத்து குடித்தாங்க 120 வருஷம் வாழ்ந்தாங்க. ஏன்னா இயற்கையான தண்ணி, அந்த தண்ணியில் விஷம் கூட தாக்கலையாம். நம்ம தண்ணியவே சுத்தப்படுத்தி சாப்பிட்றோம், கிருமி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்துட்டா ஃபில்டர் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி